காமாட்சியம்மன் தேவஸ்தானத்திற்கு ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வருகை தந்த நமது ஐயனார் தரிசனம் ஸ்ரீனிவாச சுவாமிகள் அவர்களை நமது கோவில் சார்பாக முதலாக வரவேற்கின்றோம். இந்த ஜெயந்தி விழா என்பது விஸ்வகர்ம ஜெயந்தி தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவிழா மிக சிறப்பாக இன்று கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இங்குள்ள விஸ்வகர்ம சமுதாய மக்களின் ஒற்றுமை தான். இந்த ஒற்றுமையில் இன்றைக்கி சாமிஜி கலந்து ஒரு 500 பெண்களுக்கு அத்தனை பேத்துக்கும் விளக்கு பூஜைக்கு தேவையான அத்தனையும் புடவைகளும் கொடுத்து சிறப்பு செய்து விட்டார். அதுபோக கோவில் கமிட்டியாளர்களுக்கு சிறப்பு செஞ்சாங்க. அதுக்கு நாங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா சிறப்பதற்கு இந்த கோயிலுடைய நிர்வாகிகளும் இந்த கோயில் புதிய கமிட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்க எல்லாருமே காரணம். இது ஒரு ஆளால் செய்ய முடியாது. ஆனால் இந்த விளக்கு பூஜைக்கு மிகவும் அரும்பாடுபட்ட தலைவர் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் அணி இந்த விளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்குறாங்க. வருஷம் பூரா அவங்க தான் நடத்துகிறாங்க. இந்த வருஷம் இருந்தாங்க, வருடந்தோறும் நடத்துவாங்க. அதுக்கு உறுதுணையாக அண்ணன் பலவேச அண்ணன் இன்றைக்கி செஞ்சது மாதிரி வருஷம் பூரா செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த விழாவுக்கு கோயில் கமிட்டியில் தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லோரும் ஒற்றுமையாக செஞ்சாங்க. கடந்த 19 ஆண்டுகளாக நடைபெற்ற திருவிழாவை விட இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்குது. நாளைக்கு நடக்கிற யாக பூஜையும் சரி, அன்னதானமும் சரி, மகா ஊர்வலம், இந்த கோயம்புத்தூர்லேயே கோணியம்மன் தேர், விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு அடுத்து பெரிய திருவிழாவே நம்மளுடைய விஸ்வகர்ம ஜெயந்தி தான். இந்த விழாவில் அத்தனை விஸ்வகர்ம மக்கள் 5 தொழிலாளர்களும், தச்சு தொழிலாளர், தங்க நகை தொழிலாளர், இரும்பு தொழிலாளர்கள், சிற்ப தொழிலாளர்கள், 5 பாத்திர தொழிலாளர்கள், 5 பேரும் கலந்துக்கிறாங்க. அதனால் நீங்களும் தெரியாதவங்க கூட இந்த விழாவில் கலந்துக்கிறணும். சாமியோடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். சாமிஜி எல்லாம் இன்றைக்கி வந்தது போல் எல்லா நாட்களும் நம்ம கோயிலுக்கு சிறப்பித்து தரணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் பாடுபட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஒரு இது கூட கிடையாது. எல்லா நிர்வாகிகளும் சிறப்பாக செஞ்சாங்க. மகளிர் அணி செஞ்சாங்க. அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.